இந்நிலையில் நம்மிடையே தற்பொழுது பிரபல இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு பரத்வாஜ், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. ஒரு மாபெரும் இசை ஆளுமையை நம்ம இழந்துட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல். இசை உலகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜானகி அம்மான்னு சொல்லும்போது சட்டுன்னு நினைவுக்கு வருவது என்ன? அவங்களோட உங்களுடைய சம்பாஷணைகள், பழகின நாட்கள், ஏதோ நினைவலைகளை பகிர்ந்துக்க முடியுமா? முதல்ல ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு நாள் இன்னைக்கு. எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை நம்ம இழந்திருக்கோம். அவங்க ஒரு இசையமைப்பாளனுடைய கண்ணோட்டத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ். அதாவது நம்ம இசையமைத்தது, ஒரு இசையமைப்பாளர் இசையமைத்தது ரொம்ப அழகா அது என்ன தேவையோ அதுக்கேற்ப அவங்க பாடி கொடுப்பாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய அனுபவம் இருக்கு அவங்கள ரெக்கார்ட் பண்ணதில்ல. அதாவது ரொம்ப வியக்கத்தக்க விஷயங்கள் என்னன்னா, அவங்க அதாவது எப்படி கத்துப்பாங்க. அப்புறம் அந்த பாடும்போது ஒரு அதாவது இந்த மைக் பொசிஷன்ல இருந்து அசைவே இருக்காது, அப்படியே ஸ்டில்லா இருந்து பாடுற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் அவ்வளவு நல்லா இருக்கும். அதாவது எந்த விதமான பாட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சில குழந்தைகள் வாய்ஸ்ல கூட அவங்க எல்லாருடைய சில பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். அந்த அளவு அவங்க ஒரு வெர்சடைல் சிங்கர். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி. ரெண்டாவது, அவங்க ஏறக்குறைய 10, 15, 17 மொழியில பாட்டுக்கான்னு கேள்விப்பட்டேன். அது இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். எப்படின்னா, ஒரு பாட்டை பாடுறதுங்கிறது வெறும் டியூனை மாத்திரம் பாடுறது இல்லை. அதுல அர்த்தத்தை, அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப டேலண்டட், மல்டி டேலண்டட். இன்னைக்கு இந்திய இசைத்துறை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இழந்திருக்குது. ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பெரிய ஒரு வருத்தம். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்து சொல்லுவேன். நன்றி திரு பரத்வாஜ், இணைப்பில் உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு. இன்னும் சற்று நேரத்தில் எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய உடல் அந்த இடத்திற்கு கொண்டு செல்லப்படக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு புறம் அந்த வாகனம் அவரது உடலை சுமந்து செல்ல, மற்றொரு புறம் அங்கே அவர் உடலை தகனம் செய்யக்கூடிய அந்த இடத்துல பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. 5 மணி அளவில் இறுதிச் சடங்குகள் தொடங்கும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாகனமானது அவங்களுடைய அந்த பண்ணை இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று சேர இருக்கிறது. அவருடைய உடலை தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் அங்கு நடைபெற்று வருவதையும் நம்மால் பார்க்க முடியுது. இறுதிச் சடங்குகளை ஜானகி அம்மா அவர்களுடைய பேத்தி அப்சரா அவர்கள் தான் செய்ய இருக்கிறார் என்றும் அவரே செய்தியாளர்களை சந்தித்து பேசினதையும் நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.